பாலிடெக்னிக்ல ஒரு எஜுகேஷன் படிக்கிறதுக்கு கூட என்ன நமக்கு சலுகைகள் இல்லை. நல்ல மார்க் எடுத்திருந்தா கூட நமக்கான அட்மிஷன் தனி இல்லை. நாட் பாலிடெக்னிக் ஆல்வே. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க சங்கமிச்சு பேசும்போது தான் என்ன புரிய எடுத்தாங்கன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் காலேஜில் போனால் கிடைக்க மாட்டேங்குது. காமராஜர் பாலிடெக்னிக் ஒன்று இருக்குது. கல்வி கண்திறந்த காமராஜர் பேரெல்லாம் இருந்தால் கூட அது ஜாதி ரீதியான ஒரு அமைப்பாக தான் அந்த காலேஜ் இருக்குது. அவங்களுக்கும் அட்மிஷன் கிடைக்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 27,000 அட்மிஷன் 1980 அந்த டைமில் இருக்குது. இது அவங்க கூடி பேசி உருவாகுது தான் இது வெள்ளாளர் கல்வி கட்டணம். அன்னைக்கு அவங்க பாட்டுக்கு அவரவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா, அவரவர் வாழ்க்கையை மாத்திரமே பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா வெள்ளாளர் கல்வி கட்டணம் ஒரு உருவாகிட்டு வெள்ளாளர் கல்வி கட்டணம் என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாளர் கல்வி கட்டணை கீழே கலைவாணர் NSK தொழில்நுட்ப கல்லூரிங்கிற பேரில் ஒரு பாலிடெக்னிக் உருவாங்க. எந்த மாவட்டத்திலையும் இல்லாத ஒரு சாதனையாக சமுதாயத்திற்காக சமுதாயத்தை சார்ந்த 330 பங்குதாரர்களால் ஆனதுதான் இந்த கல்லூரி. அப்போ ஒரு சங்கமம் மாடலின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சுக்கணும். வெறுமனே ஏதோ அகேஷ் கூட்டாங்க ஒரு 10 பேர், பூதகிரி கூட்டாங்க ஒரு 10 பேர், அந்த கூட்டாங்க அப்படிங்கிறது இல்லாம நம்முடைய சமுதாயம் எதிர்காலத்தில் எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட வரணும். ஏதோ கஷ்டத்துக்காக வரோம் அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமாக சேர்ந்து பேசி உருவாக்குதான் பல்வேறு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய சங்கங்கள். எல்லா மாவட்டத்திலையும் சங்கங்கள் இருக்குது. கைவிரலாளர் சங்கம் ஆண்டுக்கு ஒருமுறை என்ன பண்ணாங்க, ஆண்டுக்கு ஒருமுறை கூடுறாங்க, பரிசளிக்காங்க, அதோட விடுறாங்க. ஆனால் அனைத்து இந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆண்டுக்கு ஒருமுறை கூடுகின்ற சங்கம் அல்ல. ஒரு வருஷத்திலேயே பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் கண்டிப்பாக 3 தடவை 4 தடவை இப்போ கடந்த ஒரு 3 மாசமா பாலிடெக்னிக்கோட அட்மிஷன்ஸ் காரணமா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததை விட இந்த மக்களை சந்திக்கிறது நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வரைக்கும் பயணிக்கிறோம். நம்ம வெள்ள நிவாரணம் கேட்டிருந்தோம் இல்லையா? போன வருஷம் வெயிலில் டிசம்பரில் வெள்ளம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பாதிச்சது. அப்போ வந்து நானும் தூத்துக்குடி ஸ்பீக்கர் இப்போ நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் அமைப்பு வந்த புதுசு, எல்லாருமே புதுசு தான் எனக்கு. திடீர்னு அக்கா வாங்க சுப்பிக்கா இவ்வளோதான் எதிர்பார்த்துருந்தேன், நீங்கள் உங்களுக்காக தான் மீட்டிங் தொடங்காமல் வச்சுருந்தேன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்ததே சந்தோஷம். நீங்கள் வந்தோடனே லைட் போட்டு